ஓம் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியின் பாழுதும் தொழுது ஸ்ரீ ராமபிரானின் துணையருள் கொண்டு கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும், உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பும் நன்றியும். கன்னிராசி அன்பர்களுக்கு குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய பிறப்பு என்பதே உழைப்பை முன்னிறுத்திதான். உழைப்புக்கு முன்னிலை கொடுத்து பிறகுதான் தங்களுடைய சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு இரண்டாம் தரமாக வாய்ப்பு கொடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சியின் மூலம், உங்களுடைய உழைப்பின் மூலம் பிறருக்கு, உங்கள் குடும்பத்தார் உங்களுடைய உழைப்பின் மூலம் அதிகப்படியான லாபத்தை அடையப் போவது யார் என்று கேட்டால் உங்கள் குடும்பத்தார். குடும்பத்திற்காக உங்களுடைய உழைப்பை முழுமையாக செலவிடும் அன்பர்கள் யார் என்று கேட்டால் கன்னிராசி அன்பர்கள். உழைப்பே என் உயிர் மூச்சு, பின்புதான் என்னுடைய ஆரோக்கியம் சுகபோகங்கள் என்று பிறரிடம் வாதாடுவதிலே முக்கிய பங்கு வகிப்பவர் யார் என்று கேட்டால் அது கன்னிராசி அன்பர்கள். பிறருக்கு அறிவுரை சொல்வதிலும், பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதிலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் திகழ்வார்கள் என்றால் அது மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட, அது மட்டுமல்லாமல் சதா சர்வ காலமும் சதா சர்வ நேரமும் உழைப்பே என்னுடைய உடல் பொருள் ஆவி அங்கம் எல்லாம் தன்னுடைய மூச்சாக கருதக்கூடிய தொழிலையை இவருடைய மூச்சாக கருதுவார். அது மட்டுமல்லாமல் எப்போதும் உடல் தன்னைத்தானே வருத்தி கொண்டு, நோய் நொடிகள் எது வந்தாலும், கஷ்டங்கள் எது வந்தாலும் தன்னிலையே தன்னுடன் இருத்தி கொண்டு பிறருக்கு ஒளி வீசும் விளக்காக திகழக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் தன்னை பற்றி ஒருபோதும் சிந்தனை பண்ணாது, தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் எப்போதும் ஓய்வெடுக்காமல் உழைக்கும் கூடிய அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள். தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காத ஒரு ராசி அன்பர்கள் யார் என்று கேட்டால் கன்னிராசி அன்பர்கள் தான். பிறருக்கு தானங்களை வாரி வழங்குவதில் இவர்கள் வல்லல். சொற்களோ அல்லது பொருட்களோ இவர்களிடம் இருந்தால் வஞ்சனை செய்ய மாட்டார்கள். உழைப்பை எவ்வளவு வேணாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கன்னிராசி அன்பர்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் கூட தன்னுடைய உழைப்பையும், தன்னுடைய உடல் உழைப்பை மனதார கொடுத்து உதவும் எண்ணம் கொண்டவர்கள். ஒடுக்க பொருள் இல்லை என்றாலும் இவர்களுடைய உடல் உழைப்பை நம்பியோர்க்கு முழுமையாக கொடுத்தருள்வார்கள் என்பதை மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே தன்னுடைய குடும்பத்திற்காகவே
வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் தன்னுடைய நண்பர்களை நம்பி எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய அன்பர்களாகவும், ஏனென்றால் கன்னிராசி அன்பர்கள் வந்துட்டு மிக மிக பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களிடம் அதே போல் வந்துட்டு தன்னுடைய லாபத்தில் வந்துட்டு பெரிய இலக்கை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பெரிய இலக்கு வந்து இவர்கள் எடுக்கும் வேலையில், இவர்கள் எடுக்கும் பணியில் ஒரு 100 ரூபாய் லாபம் வச்சுட்டு அந்த வேலையை எடுத்தாங்கன்னா அதில் வந்து 50 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும், 50 ரூபாய் இழப்பு ஏற்படும். இதை தான் வந்துட்டு இவங்களுடைய ராசியின் உண்மையான நிலை. இவங்க எது ஒன்று பெருசாக நினச்சி போகிறாங்களோ அதில் இழப்பு ஏற்படும் என்பதை இவர்களுடன் பிறந்தது அது. எப்போவுமே வந்து ஒரு பெரிய மனக்கணக்கோடையும் பெரிய சிந்தனையோடும் ஒரு பிரம்மாண்டமான எண்ண தோற்றங்களோடும் எப்போதுமே காணப்படுவார்கள். அதே போல் வந்துட்டு பிறருக்கு உதவுவதிலையும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. பாரபட்சம் பார்த்தாலும் இவங்களுக்கு மனதுக்கு பிடித்துன்னா ஒரு சல்லி காசு கூட வாங்காமல் உடல் உழைப்பை முழுமையாக கொடுத்துட்டு வெறும் கையோடு வீட்டுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களை சொல்ல வேண்டும் என்றால் ஊராருக்கு தான் வந்துட்டு உழைப்பார்களே தவிர தன்னுடைய வீட்டுக்கு உழைத்து தனக்காக ஒரு தனத்தையோ, தனக்காக ஒரு பொருளையோ, தனக்காக ஒரு நிலத்தையோ சேர்த்து வைக்க மாட்டார்கள் என்பதை சொன்னால் யாரும் இந்த கன்னிராசி அன்பர்கள் மறுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட குணங்களை பிறரை வாழ வைத்து, அதாவது இறைவன் குழந்தையின் சிரிப்பிலே இறைவனை காண்கலாம், மற்றவரின் சிரிப்பிலே தன்னுடைய மகிழ்ச்சியை காணலாம் என்ற பழமொழிக்கு பிறர் சிரிக்க இவர் மகிழ்ச்சி பெறுவார், பிறர் அழுதால் இவருக்கு வந்துட்டு இவரிடம் போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வேலையை நீ கண்டிப்பாக முடிச்சு தரணும், என்கிட்ட பணமே இல்லையா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் மனசு வச்சா நீங்கள் முடிச்சு தரலாம், பணம் அப்புறம் தரேன்னு சொன்னால் மறுப்பு தெரியுமா இவருடைய பணத்தையே போட்டு அதில் வேலையை செஞ்சுட்டு கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிறதுக்கு ஒரு 4-5 நாட்களாக இல்லை மாத கணக்கில் நடந்து அதை சிறுக வாங்கிக்குவார். அப்போ கூட அவர் மனசு வருத்தப்பட மாட்டார். இவருக்கு பிறருக்கு தானம் பண்ணது ஒரு பெரிய, ஏனென்றால் 4ஆம் இடம் இவருடைய 4ஆம் இடம் பாக்கியஸ்தானம், காலபுருஷனின் பாக்கியஸ்தானம் என்பதை நம்ம மறுப்பதற்கில்லை. அன்னதானங்களையும் தான தர்மங்களையும் வாரி வழங்குவதிலே இவருக்கு இணை யாரும் இல்லை. எத்தனையோ தர்ம காரியங்களுக்கு இவர் முன்னின்று தர்ம காரியங்களை செய்து தருவார் என்பதை நம்ம யாரும் மறுப்பதற்கு இருக்க முடியாது. அதே போல் வந்துட்டு கல்வியில் வந்துட்டு இவர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. நல்ல கல்வி படிச்சிருப்பாங்க, நல்ல புத்தி கூர்மை இருக்கும், நல்ல ஆழ்ந்த சிந்தனையாளர் இருப்பாங்க. ஆனால் தனத்திற்கு தான் வந்துட்டு இவங்க எப்போவுமே வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை நாடியும் தன்னுடைய நண்பர்களையும் நம்பியே அதிகமாக வந்துட்டு இழப்புகள் ஏற்படும் என்பதை சொன்னால் இந்த கன்னிராசி அன்பர்கள் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகிற குரு பயிற்சி, குரோதி வருட குரு பயிற்சி சித்திரை 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:19 மணி நிமிடங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே குரு பகவான் பெயர்ச்சியாகும் காலம். இது ஒரு யோகமான காலமா பாதகமான காலமா என்று ஒரு பெரிய மன உளைச்சலில் இருந்துட்டு இருப்பீங்க. தற்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய, அதாவது இந்த குரு பகவான் சோபகிருத ஆண்டிலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து தனஸ்தானத்தையும், அது மட்டும் அல்லாமல் உங்கள் விரயஸ்தானத்தையும், அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்.
இந்த பாதகத்தை புரியக்கூடிய இந்த குரு பகவான் எட்டிலே இருப்பது தனக்காரகன். எட்டிலே இருந்தால் பல கஷ்டங்களை கொடுக்கும், பல அவதிகளை கொடுக்கும். எந்த ராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் அவ்வளவு கெடக்கூடாது, மறையக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, பகை பெறக்கூடாது. ஒரு மத்தியமமான நிலையிலே குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கு சிறப்பான தனம் தானியம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. அப்படிப்பட்ட குரு பகவான் சென்ற சோபகிருது ஆண்டிலே 8ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது உங்களுக்கு இந்த குரு பகவான் பாதகாதிபதியும் கூட 7ஆம் இடத்து பாதகாதிபதி, 4ஆம் இடத்து யோகாதிபதி. அப்போ இந்த குரு பகவான் யோகத்தை கொடுப்பாரா, பாதகத்தை கொடுப்பாரா? அதாவது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைவது ஒரு சிறப்பான நிலை. பாதகாதிபதி 8இலே மறைவது சிறப்பு தான். என்ற போதிலும் அவர் பலமாகத்தான் உள்ளார். இந்த 4ஆம் அதிபதி தன்னுடைய நிலைக்கு 5இலே பலமாக உள்ளார். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு தான் இந்த குரு பகவான் மறைந்து உள்ளாரே தவிர அவர் பலமாகவே இருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தன விரயங்கள், அதே போல் உங்களுடைய குடும்பத்திலே வீடு கட்டுவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இல்லத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கோ இல்லத்தில் குழந்தை பேறு பிறப்பதற்கோ ஆக மொத்தம் சென்ற ஆண்டில் பெரிய ஒரு பொருளாதார இழப்பு, பொருளாதார செலவு ஏற்பட்டிருக்கும். அது சுப விரயமாகவும் இருக்கலாம் அல்லது அசுப விரயமாகவும் இருக்கலாம். இந்த இரண்டையுமே கலந்து தருவார். சுப விரயமாக இருந்தால் அது மீண்டும் அசுப விரயமாக மாறும். அதே போல் அசுப விரயமாக இருந்தால் அது அந்த மூலயமா சுப விரயமாகும். இந்த இரு நிலைகளில் இந்த குரு பகவான் வேலை செய்கிறார். அப்படி தான் பண்ணும். சென்ற ஆண்டு உங்களுக்கு ஒரு பாதகமான காலகட்டம் தான். தற்போது அதே நிலை கொண்ட இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் மகரத்தையும் பார்க்க போகிறார். அவர் பார்க்கும் காலத்திலே இந்த ஸ்தானத்திலே எந்த கோள்களும் இல்லை. உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பாதகாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இருந்த போதிலும் உங்களுடைய நட்பு வீட்டிலே அமர்ந்து பார்க்கிற இது ஒரு யோகம். கோடி கோடியாய் பணம் கொட்ட போகுது அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த காலகட்டத்திலே நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் யோகம் உங்களுடைய ராசிக்கு அன்பர்களே. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தையும் பல சாதனைகளையும் பல யோகத்தையும் பல வெற்றிகளையும் அள்ளித்தரப்போகிறது. இந்த குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9இலே அமர்ந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அப்போ உங்களுடைய பதவி ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது. உங்களுக்கு பட்டம் நீங்கள் பரிவட்டங்கள் சூட்டி மாலை மரியாதை கொண்டு ஊர் மரியாதை வாங்கி பல கோயில் கும்பாபிஷேகங்களை நடத்தப் போகிறீர்கள். நினைத்ததையெல்லாம் நடத்தப் போகிறீர்கள். அதேபோல் புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது. புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் தற்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வீரம் விளையாட்டில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இப்போ கோப்பையை வெல்லுவீங்க. அதே போல் மல்யுத்த போட்டியில் இருந்ததுன்னா அந்த மல்யுத்த போட்டியில் நீங்கள் தான் முதன்மையாக வருவீங்க. வீரத்தேர செயல்களை புரிஞ்சு பல சாதனைகளை படைப்பீங்க. உங்களுடைய சகோதரருக்கு யோகமான காலம். உங்களுடைய சகோதரர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு பெருமை. உங்களுடைய முன்னோர்களால் உங்கள் முன்னோர்கள் சொத்து தற்போது உங்களுக்கு கிடைக்கும். வம்பு கோர்ட்டு கேஸ் எதனா இருந்ததுன்னா அந்த வம்பு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிந்து அதன் மூலமா இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு தற்போது வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் வந்து ஜனகால ராசியில் அது உங்களுக்கு தீராத ஆரோக்கியம் இருந்திருந்தால் அந்த தீராத நோய் குணமாகும். அது மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்பத்திலே தங்களுக்கு சிறந்த மதிப்பு மரியாதைகள் உயர்ந்து நீங்கள் எண்ணிய காரியத்தை எண்ணியவாறே நடத்தப் போகிறீர்கள். இந்த குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி உங்களுடைய நட்பு வீட்டிலே அமர்வது யோகம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தான் வந்துட்டு குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தால் பல கோடிகளை கொட்டித்தரும். இவர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ₹1 முதலீடு போட்டிங்கன்னா ₹100 கிடைக்கும், ₹100 முதலீடு போட்டிங்கன்னா ₹1000 கிடைக்கும், ₹1000 முதலீடு போட்டிங்கன்னா ₹1,00,000 கிடைக்கும், ₹1,00,000 முதலீடு போட்டிங்கன்னா ₹1,00,00,000 கிடைக்கும். இந்த 1 வருட காலங்கள் உங்கள் யோகத்தை அள்ளித்தரப்போகிறார் இந்த குரு பகவான் என்றால் மிகையில்லை. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்து அதிபதி வலுப்பெறுகிறார் என்பதை நீங்கள் மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும், பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். அதே போல் வந்து எதிரியுமே அது கூட வந்துட்டு உங்கள் எதிரியும் வலுவாக இருக்கிறார். அது வந்து ஒரு கண்ணு வச்சுட்டு பார்க்கணும். அதே போல் வந்துட்டு ருணரோக சத்துருஸ்தானம் வலுப்பெறுகிறது. இருந்த போதிலும் இவருக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி தன் நிலைக்கு பலமாக இருப்பார். அப்போ வந்துட்டு உங்களை புத்திரர்கள் பலத்தாலும் உங்களுடைய செல்வந்தம் பலத்தாலும் அது வெல்வீர்கள் என்பதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. என்ற போதிலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல உங்கள் விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து பஞ்சமாதிபதி. இந்த பஞ்சமாதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறார். 8ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் மூலம் முடிந்து ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்திலே உங்களுடைய உறக்கங்கள் அதாவது இந்த 1 வருட காலமும் நீங்கள் எண்ணியதை சாதித்து கொள்ள இரவு பகல் பாராமல் தூங்காமல் விழித்திருந்து இந்த நேரத்தை பொன்னான நேரமாக்க இந்த சனி பகவான் உதவி புரிகிறார். 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஆகையினால நீ சனி பகவான் ஆஞ்சநேயர் பகவானை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த முயற்சிகளில் வெற்றி பெறும் என்பதை இந்த சனி பகவான் சொல்லிக்கொண்டார். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு 100% பலமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. இந்த ஒரு ஆண்டை 2024 5/1/2024 அடுத்த குரு பெயர்ச்சி இதே மாதத்தில் இதே காலத்தில் நடக்க இருக்கிறது. அந்த 2025 ஆண்டு வரை ஏப்ரல் மாதம் வரை உங்களுடைய எண்ணிய காரியங்கள் நடக்கப் போகிறது. இது யோகமான காலம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் உழைத்து நீங்கள் வந்துட்டு பல விஷயத்தில் நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் யோகமான காலம் என்று சொன்னால் மிக இல்லை. இந்த குரு பயிற்சி என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை செய்ய போகிறது. எந்த தடையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அம்பாளை வழிபடுங்க, அதுமாதிரி சக்ஸஸ் அந்த இரட்டிப்பு வெற்றி கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த முருகப்பெருமானை வழிபடுங்க, இரட்டிப்பு வெற்றி கிடைக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் துர்காதேவியும் நாகேஸ்வரரையும் வழிபடுங்க, நாகநாத சுவாமியை வழிபடுங்க, உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்னும் இந்த ஜோதிட துறையிலே பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடன் ஏன் ஏற்படுகிறது, திருமண தாமதம் ஏன் ஏற்படுகிறது, இந்த தோஷம் என்றால் என்ன, புத்திரபாகியம் ஏன் தடைபடுகிறது, கடன் ஏன் வருகிறது, ஒருவருக்கு தீராத நோய் ஏன் இருக்கிறது என்றெல்லாம் நம்ம இந்த ஜாதகத்து மூலிமா அந்த ஆய்வின் மூலிமா பார்க்க போகிறோம். அன்பர்கள் அனைவரும் வந்துட்டு இந்த பதிவை வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஒரு ராசியை வந்துட்டு ஒரு ராசியில் இந்த நம்ம கோச்சார பலன் மூலமாக எடுக்கிறப்போ தினப்பலனாக வரப்போ ஒரு 3 விழுக்காடு கூட சரியாக பலன் வராது. அதே போல் வந்து கோச்சார நிலை தான் வந்துட்டு உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிடும்பொழுது கோச்சார கிரகங்கள் தான் வந்து பலமாக உங்களுக்கு நல்லது கெட்டதை மாற்றி செய்கிறது என்பதற்கு மாற்று கருத்திற்கு இல்லை.
அப்படிப்பட்ட குரு பகவான் 1 ஆண்டு காலமும், சனி பகவான் 2.5 ஆண்டு காலமும், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலமும், சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 1 மாத காலமும், அதாவது செவ்வாய் வந்து 1.5 மாத காலம் வந்துட்டு உங்களுக்கு பலனை மாற்றி மாற்றி தருவார். இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வேரியேஷன் வர்றது. மாதம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறையும் மாதம் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரக நிலைகள் மாறுவதனாலே ஜனனகால ஜாதகத்திற்கும் தற்போது கோச்சார நிலையில் மாறி மாறி நிலைகளை பாவகத்தில் அமர்வதாலும் இந்த வேரியேஷன் நடக்கிறது. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தினந்தோறும் சஞ்சாரத்தில் மூலம் நீங்கள் ஒவ்வொரு நிலையும் மாற்றி கொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போது கோச்சார நிலைக்கு ஆக மொத்தம் 90% வந்துட்டு நல்ல பலனும் நடக்கும். அதே போல் வந்து சந்திரனை வைத்து கொண்டு பலன் சொல்லும்போது ஒரு 3 விழுக்காடு தான் சரியாக இருக்கும். ஒரு ஜனனகால ராசியில் உங்களுடைய ராசியில் உத்திர நட்சத்திரம் 3 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், அதே போல் வந்து சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்களும், ஆக மொத்தம் 9 பாதங்கள் உள்ளது. அந்த 9 பாதத்தை சந்திர பகவான் கடக்கும் பொழுது 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களிலே கிட்டத்தட்ட வந்து திதிகள் 4 திதிகளும், யோகங்கள் 4 யோகங்களும், அதே போல் வந்து நட்சத்திரங்கள் வந்துட்டு 3 நட்சத்திரங்களும், அதே போல் வந்து தசா புத்திகள் வந்துட்டு மாறி மாறி வரும். 27 லக்னங்கள் உதயமாகும். இதனால் வந்துட்டு இந்த 27 குணங்கள் கொண்ட 27 மனங்களை கொண்ட பிறவிகள் இந்த பூலோகத்திலே பிறக்கிறது. அதனால் வந்து சில மனநிலைகள் மாறுபடுவதால் அதனால் தினப்பலன் இங்கே சரிபட்டு வருவதில்லை. இதெல்லாம் வந்துட்டு ஆய்வில் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் தினப்பலனை நீங்கள் வந்துட்டு பார்க்காம உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதன்படி எப்போது எமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை உள்ளார்ந்து கூர்ந்து பார்த்து அதன் வழி நடக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த ஜோதிடம் சொல்கிறது. இதுதான் வந்துட்டு ஜோதிட சூட்சமம். ஜோதிடம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து எப்போது நீங்கள் ஒளிந்து வாழ வேண்டும், எப்போது முன்னிலைப்பட வேண்டும், எப்போது நெளிந்து கொடுக்க வேண்டும், எப்போது வந்துட்டு முயற்சி பண்ண வேண்டும், எப்போது வந்து விதைக்கணும், இதையெல்லாம் வந்து ஜோதிடம் பார்த்து தான். அன்றைய கால மன்னர்கள் அப்போது தான் வந்துட்டு அதை பார்த்து தான் வந்து காய் நகர்த்தினாங்க. ஒரு போருக்கு போனாலும் ஜாதகம் பார்க்கணும். எந்த நேரம் நமக்கு வெற்றியை தரும், எந்த நேரம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரும், எந்த நேரம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடும், இப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் அந்த காய் நகர்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். ஜோதிடம் தான் சொல்கிறது. ஜோதிடம் எதுக்கு பார்க்கணுன்னா, உங்களுடைய ஜனன காலத்தில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்களா இல்லை வெற்றி பெறணும். அதாவது நம்ம எல்லாம் என் வாழ்க்கையில் தோற்றுட்டு இருக்குன்னா, கிரக நிலையை நம்ம வந்து பார்க்குறதில்ல, கவனிக்கிறதில்ல, ஜோதிடர் சொல்கிறத நம்ம மதிக்கிறதில்ல. இவரெல்லாம் ஜோதிடரா, இவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் நேரம் சரியில்லையா, உடனே ஜோதிடர்கிட்ட போங்க, நல்ல ஜோதிடர்கிட்ட போங்க. அவர்கிட்ட வந்து எனக்கு இது மாதிரி வெளிப்படையாக சொல்லுங்கள். வெளிப்படையாக வந்து புத்திர பாக்கியம் இல்லையா, இப்போ நிலத்தில் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, வம்பு வழக்கு கோர்ட்டில் பிரச்சனை, அடிக்கடிக்கு விபத்து நடக்கிறதா, இல்லது எண்ணிய காரியம் நடக்கலையா, அல்லது திருமண தடையா, இதை மாதிரி வெளிப்படையாக பேசுகிறப்போ அந்த காரகத்துக்கு அந்த பாவகத்துக்கு உண்டான அந்த கிரக நிலையை வைத்து அந்த ஜோதிடர் வந்துட்டு சிறந்த ஜோதிடராக இருந்தால் அதை வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவார். அதன் மூலியம் வந்து நீங்கள் என்ன எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வீழ்ச்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய வெற்றி வந்துட்டு உங்களுடைய வெற்றி வந்து இரட்டிப்பு வெற்றியாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டும், பல வழிமுறைகள் உள்ளது ஜோதிடம் ஒருவரை வாழ வைக்கத்தானே தவிர ஒருவரை கெடுப்பதற்கு இல்லை. ஒருவர் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றி வைக்கத்தான் ஜோதிடம் பார்க்கிறோம். அந்த ஜோதிடம் வழி பயணித்த நம்மளுடைய முன்னோர்கள் அதிகம். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே ஜோதிடம் பார்த்து தான் வந்துட்டு பெரிய இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடிச்சவங்க முக்காவாசி பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் பார்த்து அதன்படி நடந்து கொண்டவர்கள் தான் இன்றைக்கி வரலாற்றில், நமக்கு தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தால் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிற முடியாது. யாரும் அதாவது வெளிப்படையாக வந்துட்டு ஜோதிடத்தை வெறுத்தாலும் உள்ளே வந்துட்டு ஜோதிடத்தை பார்த்து தான் காய் நகர்த்திய பல தலைவர்களும் பல மன்னர்களும் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9941816699 இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம், உங்களுக்கு என்ன வழி காட்ட வேண்டும், உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது, அதன் வழி உங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். அதே போல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் எடுத்து சொல்லுங்கள். இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், காதல் திருமணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக அவசியம். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் என்னை வந்து மேலும்
என்னை செம்மைப்படுத்தி வழிநடத்தும். அதே போல் வந்து இது நம்ம சொல்கிற பதிவில் வந்துட்டு எதனாச்சும் தவறுகள் இருந்தால் கமெண்ட்ஸாக எழுதி போடுங்க. ஐயா நீங்கள் இதை சொன்னது தவறு, எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போடுங்க. எனக்கு தெரிந்த விதிகளை மறைக்காமல் உங்களுக்கு தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம், ஸ்ரீராமஜெயம். உங்கள் ஜோதிடர் VL ராஜுடைய சன் ஜோதிடம்.